ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்காரம் செய்து மகாபாரதத்தினுடைய மூன்றாவது பருவமான வனப்பருவத்தில் இருக்கிறோம். வனப்பருவத்தில் எந்த உபபருவத்தில் இருக்கும்? தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி இதை சொல்லிடுவேளே முதல்ல. என்ன பண்ணுறது, டீச்சராச்சே சொல்லித்தான் ஆகணும். ஒரு வாரம் கேப் இருக்கணும். அப்புறம் நம்ம அதுக்குள்ளே நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் மறந்து போயிடும் இல்லையா? அதனால் அரண்ய பருவம், அதுக்கப்புறம் கிருமீரவத பருவம். அதாவது முறையாக இந்த மாதிரி மகாபாரதம் படிச்சுட்டு வரோம் இல்லையா? இந்த பருவங்களுடைய பேரெல்லாம் சொல்லும்போதே ப்ராட்லி அதோட கண்டென்ட் எல்லாம் நமக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகிண்டே வரும் மனசில். கரெக்டா இல்லையா? நம்ம ரெகுலராக கேட்டிருக்கோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆகும் இல்லையா? ஸோ அரண்ய பருவம், கிருமீரவத பருவம், அதுக்கப்புறம் அர்ஜுனாபிகமன பருவம், அதை தொடர்ந்து கைராத்த பருவம், சிவனோட சண்டை போடுறது, பாசுபதாஸ்திரம் பெறுறது இல்லையா? அதை தொடர்ந்து இந்திரலோகாபிகமன பருவம், அதுவும் முடிஞ்சுடுத்து. இப்பொழுது ஆறாவது பருவம். என்ன பருவம்? நலோபாக்கியான பருவம், ஆறாவது உபபருவம். இதுல மொத்தம் 1061 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குன்னா 52வது அத்தியாயத்திலிருந்து 79வது அத்தியாயம் வரை நலோபாக்கியான பருவத்தில் உண்டு. இதுல போன வகுப்பு, சென்ற வார வகுப்பில் நாம் 60வது அத்தியாயம் வரை முடித்திருந்தோம். கிளாஸை முடிக்கிறச்சே 303 ஸ்லோகாஸ்னு தப்பாக சொல்லிட்டேன். 328 ஸ்லோகாஸ் வரைக்கும் போன கிளாஸில் முடிச்சிருந்தோம். ஓகே, ஸோ இதுவரை போன கிளாஸில் கொஞ்சம் இந்திரலோகாபிகமன பருவத்திலையும் கொஞ்சம் பாக்கி இருந்துட்டு நலோபாக்கியான பருவத்தை ஆரம்பித்தோம். நலோபாக்கியான பருவத்தோடைய 1061 ஸ்லோகங்களில் எத்தனை கவர் பண்ணோம் போன கிளாஸ்லன்னா 282 அவுட் ஆஃப் 1061 கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் பாக்கி இருக்கு 718 ஸ்லோகம் பாக்கி இருக்கு. இன்னும் எதுவரை பார்த்தோம் நலோபாக்கியான பருவத்தில் அப்படின்னா, நளன் புஷ்கரனுடன் சேர்ந்து குவிஸல் அட்டென்ட் பண்ணுறேன்ல, உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் அந்த போன வாரத்தோட கதையெல்லாம் இல்லையா? ஸோ நளன் வந்து புஷ்கரனுடன் சேர்ந்து பகடையாட்டத்தில் ஆழ்ந்திருக்கிறான். தோக்க இன்னும் அதிகமான தீவிரத்துடன் விளையாடி இன்னும் அதிகமாக தோத்து கொண்டிருந்தான். அதுல தமயந்தி என்ன பண்றா? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற தன்னுடைய பணிப்பெண்ணாகிய பிருஹத்சேனாவை அனுப்புறா. மன்னரிடம் போய் சொல்லு, எத்தனை இழந்திருக்கிறார், இன்னும் எத்தனை சொத்து, இவ்வளவுதான் பாக்கி இருக்கு, இழந்துட்டே இருக்காரே, போய் சொல்லு, சொத்து குறைஞ்சுட்டே வருதே, எல்லாத்தையும் இழந்து விட போறார் சொல்லு அப்படின்னு அனுப்புறா. ஆனா நளன் அவள் பேச்சை காதால் கூட வாங்கவில்லை. மக்களும் அமைச்சர்களும் ஆலோசகர்களும் நண்பர்களும் வரார்கள். அவர்கள் அனைவரையும் ஒரு முறை அல்ல 2 முறை வந்த பின்பும் அவர்களை புறக்கணித்து விட்டான். மாசக்கணக்கா ஆடின்னு இருக்கான். மாசக்கணக்கா புஷ்கரனோட ஆடின்னு இருக்கான். அதுக்கு அப்புறம் என்ன பண்றா தமயந்தி? நளனுக்கு ரொம்ப பிடித்தமான மனதினுடைய வேகத்தை கொண்ட குதிரைகளை தேரில் பூட்டி நளனினுடைய தேர்பாகனாகிய வார்ஷ்ணேயனை, தன்னுடைய குழந்தைகள் 2 பேரும், யார்? இந்திரசேனை அப்படிங்கிற மகள் 2 பேரையும் கூட்டிண்டு விதர்ப தேசத்துல அப்பா கிட்ட கொண்டு விட்டுட சொல்றா. இதெல்லாம் அவ பார்க்க வேண்டாம் இல்லையா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முழுக போறதுன்னு தெரிஞ்சுடுத்து. அதனால நீ எதுக்கு இங்க திரும்பி வர, உனக்கு என்ன வேலை இங்க இல்லையா? நீ உன் பழப்ப பார்த்துட்டு போ அப்படின்னு, நீ எங்க வேணா, நீ அங்கேயே இரு, இல்லை எங்க வேணா போ அப்படிங்கிறா வார்ஷ்ணேயன் கிட்ட. வார்ஷ்ணேயனும் சொன்னபடி விதர்ப தேசம் சென்று அங்க வந்து குழந்தைகளை விட்டுட்டு, யார்கிட்ட? மன்னர் பீமனிடம் குழந்தைகளை வந்து ஒப்படைச்சுட்டு, இளவரசியார் சொன்ன விஷயத்தையும் சொல்லிவிட்டு, விதர்ப நாட்டுல இளவரசி, அங்க நிஷாத நாட்டுல ராணி இல்லையா? மகாராணியார் சொன்ன விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார்? மனசு கொஞ்சம் கூட கேட்காம அங்கேருந்து கிளம்புறார். கிளம்பி அயோத்தி மன்னன் ரித்துபர்ணனிடம் தேர்பாகனாக வேலைக்கு சேருகிறார். இதோட நம்ம பார்த்து முடிச்சோம் போன வாரத்தினுடைய கதை. மேற்கொண்டு என்ன ஆகிறது? 61வது அத்தியாயம் முதல்
இந்த வாரத்தில் பிருஹதஸ்வர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். யார் அவர்? பிருஹதஸ்வர் ரிஷி தான் யுதிஷ்டிரருக்கு நளதமயந்தி கதையை சொல்லிக் கொண்டிருப்பவர். சரியா? பிருஹதஸ்வர் ரிஷி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் மன்னன் யுதிஷ்டிரரிடம். வார்ஷ்ணேயர் சென்ற பிறகு நளனிடம் இருந்து நாட்டையும் எஞ்சியிருந்த செல்வங்களையும் வென்று எடுத்துக்கொண்டான். யாரு? புஷ்கரன். ஏ மன்னா யுதிஷ்டிரா, எப்போ இவர் பேரெல்லாம் கூப்பிடுவோம் அப்படின்னா, சொல்றத கவனமா கேள, நான் கேட்கறியா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? எதுக்குன்னா கவனமா கேளுங்கிறதுக்காக. நாட்டையும் செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு பகடையாடி வென்று எடுத்துக்கொண்டு, ஏ மன்னா யுதிஷ்டிரா, தன்னுடைய நாட்டை இழந்த நளனிடம் புஷ்கரன் சிரித்து கொண்டே கேட்டான். என்ன நளா, விளையாட்டு தொடரட்டுமே, ஆனால் இப்பொழுது உன்னிடம் பந்தய பொருள் என்ன இருக்கிறது வைப்பதற்கு? தமயந்தி மட்டும்தான் இருக்கிறாள். நீ விரும்பினால் தமயந்தியை பந்தய பொருளாக வை என்று சொன்னான் புஷ்கரன். இந்த சீனை கேட்கும் போதே சபாபர்வத்தில் இருக்கிற தியூத்த பருவம், இது வனப்பருவத்தில் இருக்கிற நலோபாக்கியான பருவம் இல்லையா? அதுக்காக தானே சொல்றாரு இத பிருஹதஸ்வர் ரிஷி. நளன் வைக்கல, நளன் தமயந்திய வைக்கல பந்தய பொருளா. அதாவது யுதிஷ்டிரருடைய சிச்சுவேஷனுக்கும் நளனுடைய சிச்சுவேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, யுதிஷ்டிரர் அவர் சவால் விடப்பட்டார். துரியோதனாதியர்களால் சபையில் சவால் விட்டு அந்த சவாலுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கண்டிப்பில் தள்ளப்பட்டார். கொடுத்த வாக்கு இருக்குல்ல, யுதிஷ்டிரரை பத்தி தான் இவளுக்கு தெரியும்ல. முதல்ல வாக்கு வாங்க வேண்டியது, அப்புறம் அந்த வாக்குல லாக்கு பண்ண வேண்டியது இல்லையா? he was locked by his word. அதுதான் நடந்தது. அதனால where he was challenged, அந்த இடத்துல திரௌபதியை பணயமாக வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் விரும்பி அதை செய்யவில்லை. தன்னுடைய தம்பியர்களையோ தன் மனைவியையோ நன்னா புரிஞ்சுக்கணும், விரும்பி பந்தய பொருளாக அவர் வைக்கவில்லை. அந்த விளையாட்டின் மீது மோகம் கொண்டு அந்த மாதிரி செய்யவில்லை. அந்த இடத்தில் செய்வதற்கு தள்ளப்பட்டார். அதனால் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் for what யுதிஷ்டிரா was, அந்த இடத்தில் அப்படி ஒரு கட்டாயமான ஒரு நிலையானது அவருக்கு அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அது கரெக்டா தப்பாங்கிறது அடுத்தபடியா டிஸ்கஷனுக்கு வரும். சரியா? அவர் பண்ணது கரெக்ட்னு சொல்ல வரல இப்படி சொல்றதுனால. இது யுதிஷ்டிரருடைய சிச்சுவேஷன். ரெண்டாவது விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திரௌபதிய பந்தய பொருளா வைக்கிறதுக்கு முன்னாடி யுதிஷ்டிரர் தன்னையே இழந்து விட்டார். பந்தயத்தில் தன்னை பந்தய பொருளாக வைத்து தன்னை இழந்த பிறகு, அடுத்த பந்தய பொருளாக எல்லாத்தையும் இழந்த பிறகு, தம்பியர்களையும் இழந்த பிறகு, தன்னையும் இழந்த பிறகு திரௌபதியை வைக்க சொன்னால், இதுதான் இட் வாஸ் த குவெஸ்டனிங் பாயிண்ட். உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா, வேறாஸ் நளனுடைய விஷயத்துல நளன் தன்னை வைக்கவில்லை, தன்னை இழக்கவில்லை. நாட்டையும் சொத்தையும் செல்வத்தையும் இழந்தான். பீரியட். வேற யாரையும் அவன் வைத்து ஆடவில்லை, தன்னையும் வைத்து ஆடவில்லை இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்ல, புஷ்கரன் எந்த தர்மத்தினுடைய அடிப்படையிலும் தமயந்தியை வைக்க சொல்லி எந்த ஒரு பிரஷரும் இல்லை நளன் கிட்ட. வைக்கிறதுனா உனக்கு விருப்பம் இருந்தா வையேன்னு கேட்டான். இல்ல முடியாது, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இல்லையா? ஸோ இது இந்த சிச்சுவேஷன், அந்த என்வாயர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரைக்கிங் டிஃபரன்ஸ் இவர்கள் இருவரினுடைய நிலைக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி யுதிஷ்டிரர் தன்னுடைய சொல்லால் கட்டுப்பட்டவர். சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு விரதத்தை ஏற்றவர். வாழ்நாள் ஃபுல்லா
சத்தியத்தை அனுஷ்டானம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விரதத்தில் இருந்தவர். அந்த அந்த வார்த்தை, கொடுத்த வார்த்தையை காப்பது அப்படிங்கிற அவருடைய நல்ல விஷயமே திரௌபதியை பணயம் வைப்பதற்கான ஒரு காரணமாகிவிட்டது இல்லையா? அதனால தானே அவரை லாக் பண்ணா. அதிலிருந்து மீள முடியாத, தான் போட்ட வார்த்தையை தானே மீற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மாட்டிக்கொண்டார். வேறாஸ் நளனினுடைய கதை என்னன்னா, களி உடம்புல புகுந்துட்டான் இல்லையா? களி உடம்புல புகுந்துண்டு களி புத்தி பேதலிக்க வச்சு பகடையாட வச்சிருக்கான். அது ஞாபகம் இருக்குல்ல? களி பூந்ததெல்லாம் ஒரே ஒரு தடவை காலை சரியா அலம்பாம வந்துட்டார். அதனால 12 வருஷத்துல பண்ண ஒரே ஒரு தப்பு இல்லையா? சோ களி உடலில் புகுந்து கொண்டு புத்தியை பேதலிக்க வைத்திருந்த போது கூட அவருக்கு எந்த அளவுக்கு புத்தியில ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா, தமயந்தியை வைக்க கூடாது. அப்ப கூட குழம்பி போய் தமயந்தியை வைக்கல, அந்த விஷயத்துல தெளிவா இருந்தார். ஓகே. மூணாவது விஷயம் என்னன்னா, யுதிஷ்டிரர் தன்னுடைய செல்வத்தை இழந்தார், நாட்டை இழந்தார், தம்பிகளை இழந்தார், ஃபைனலா தன்னையும் இழந்தார். இதுதான் குவெஸ்டனிங் பாயிண்டே. எப்போ மன்னர் தன்னையே இழந்து விட்டாரோ அப்பொழுது அவர் எப்படி திரௌபதியை பந்தய பொருளாக வைக்க முடியும் இல்லையா? அது வேலிடே கிடையாதே. தன்னை இழந்த ஒருவர் எப்படி இன்னொரு நபரை பந்தய பொருளாக வைக்க முடியும்? ஓகே. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கணும். சபா பருவத்துல வர தியூத பருவமும் சரி, வனப்பருவத்துல வர நலோபாக்கியன பருவமும் சரி, 2 இடத்திலுமே மகாபாரதம் யுதிஷ்டிரரையும் சரி நளனையும் சரி குறைவான ஒரு என்ன சொல்றது, ஒரு குறைவான ஒரு குணம் கொண்டவராக காட்டவில்லை. 2 பேருமே மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆஃப் த கிங்ஸ். 2 பேருமே ரொம்ப சிறந்தவர்கள், தார்மீகமான அரசர்கள் தான். திரும்பி 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 நியாயமான மன்னன் யுதிஷ்டிரன், நியாயமான மன்னன் நளன் இப்படிங்கிற சொல்லுல தான் டிஸ்கிரிப்ஷனே இருந்துட்டு வருது த்ரூ அவுட் தீஸ் எபிசோட்ஸ். சரியா? 2 எபிசோடுமே இந்த 2 எபிசோட்ல நடந்திருக்கிற சம்பவத்தின் அடிப்படையில் இவர்கள் இருவரையும் சாதாரணப்பட்ட நம்மை போன்ற மக்களை போல் அவர்களை தரத்தை குறைத்து இடை போட்டு விடக்கூடாது. அந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் அது. ஏன்னா தர்மத்தில் தலை சிறந்தவர்கள் இவர்கள் இருவரும். யுதிஷ்டிரர் அவருடைய புத்தி குன்றி போனதுனால இந்த மாதிரி விஷயங்களை செய்யவில்லை. ஏதோ மயக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்களை அவர் செய்யவில்லை. அப்போ யுதிஷ்டிரர் செஞ்சது தர்மமா அப்படின்னு கேட்டா, யுதிஷ்டிரர் செய்ததை, அந்த விஷயம் இருக்குல்ல, திரௌபதியை பணயம் வைத்ததை மகாபாரதம் ஆமோதிக்கிறதா? இல்லை. மகாபாரதத்தில் திரௌபதி பந்தய பொருளாக வைக்கப்பட்டது ஆமோதிக்கப்படவில்லை. அப்போ யுதிஷ்டிரர் பண்ணது தப்புதானே அப்படின்னு கேட்டா, this is where there is no snapping answer for this question. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா சில கேள்விகள் அந்த மாதிரி தான், ஸ்ட்ரெயிட்டா எஸ், ஸ்ட்ரெயிட்டா நோ. இப்ப சொல்லு, எஸ் நோ, 2த்துல சொல்லு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அதாவது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் தர்மம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பீஷ்மருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் வருது எங்க தியூத பருவத்துல. அவர் என்ன சொல்றார்? தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் அப்படிங்கிறார். பீஷ்மர் சபையில சொல்றார். அதாவது தர்மத்தினுடைய விஷயம் அது மறைந்து இருக்கும் விஷயம், அதிசூக்ஷ்மமானது, நுண்ணியமானது. புரிந்து கொள்வது அப்படிங்கிறது எளிதல்ல. நிஜமாவே இதை புரிஞ்சுக்கணும்னு முற்படுவனுக்கு புலப்படும். ஆனால் இதை விதண்டாவாதம் பண்ணி கேள்வி கேட்பவர்களுக்கு இது புலப்படாத விஷயமாகத்தான் இருக்கும். அதனால யுதிஷ்டிரர் செய்தது தர்மம் என்று எங்கேயும் தர்மம் அப்படின்னும் சொல்லல, அது தர்மம் இல்லை அப்படின்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. அதாவது
பீஷ்மர் இதை பற்றி பேசறச்சையே, திரௌபதியை யுதிஷ்டிரர் பணயமாக வைத்த அந்த சிச்சுவேஷனில் பேசறச்சையே, யுதிஷ்டிரருடைய டிசிஷன் இருக்குல்ல, டு ஸ்டேக் திரௌபதி ஆர் நாட் அப்படிங்கிற அந்த டிசிஷன் இருக்குல்ல, தம்பிகளை வைத்தாடுவதோ இல்லை மனைவியை வைத்தாடுவதோ, முக்கியமாக திரௌபதி, ஏன்னா அவர் பெண்ணாக இருக்கும் காரணத்தினால் அண்ட் பின்னாடி அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் கருதி, அதாவது அந்த டிசிஷனில் இருக்கிற சிக்கலையும் கடினத்தையும் ஒப்புக்கொண்டார் பீஷ்மர். யுதிஷ்டிரருக்கு இது எவ்வளோ ஒரு டஃப் டிசிஷன் அப்படிங்கிறதை ஒப்புக்கொண்டார். அந்த மாதிரி ஒரு டஃப் டிசிஷனில் கார்னர் பண்ணணுங்கிறது தான் அந்த ஐடியாவே, அந்த ஸ்ட்ராட்டஜியே இல்லையா? ஸோ யுதிஷ்டிரருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. என்ன வீக்னஸ் அப்படின்னா, ஹி இஸ் கமிட்டட் டு ட்ரூத். இது அவருடைய வீக்னஸ். அவருடைய ஸ்ட்ரென்த்னு சொல்ல முடியலை இந்த இடத்துல. இந்த சூழ்நிலை எப்படின்னா அதுவே வீக்னஸ் ஆயிடுது இல்லையா? அதனால அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார். இது அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். நம்மள மாதிரி என்ன முடியாது அப்படின்ட்டு போகலாம் இல்லையா? அந்த மாதிரி அவர் இல்லை. அதனால முதல்ல அவரை புரிஞ்சுக்கணும், இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்னா இல்லையா? அதனால கொடுத்த வாக்கை அவரால் மீற முடியவில்லை. ஏஞ்சி இந்த யுதிஷ்டிரர் இப்படி இருந்தார், அதுதான் யுதிஷ்டிர். தட் வாஸ் ஹிஸ் சென்ட்ரல் கேரக்டர். எவன் ஒருவன் கொடுத்த வாக்கை மீற முடியாதவனாகவே வாழ்ந்தானோ அந்த வாழ்ந்த அந்த ராஜாக்கு பேரு யுதிஷ்டிரன் பேர். அப்படிப்பட்ட கேரக்டர் அவருக்கு. ஸோ யுதிஷ்டிரருடைய கண்ணோட்டத்தில் இது எப்படி இருந்தது அப்படின்னா, நான் விளையாட மாட்டேன்னு சொல்றதோ இல்லை திரௌபதியை வெயின்னு சொல்லும்போது அதை டிக்ளைன் பண்றதோ, இது ரெண்டுமே பண்ணு அப்படின்னு ஆணையிடப்படும் பொழுது ராஜாவும் வாயை பொத்தின்னு இருக்கார். அவருக்கு ஏற்கனவே கண்ணு பொத்தியாச்சு பிறந்ததுலேருந்து, இதில் வாயும் பொத்தி, ஏன்னா புத்தி பொத்தியாச்சு இல்லையா? அதனால புத்தி இல்லாததுனால, புத்தியும் குருடானதுனால் எல்லாமே குருடு. வாயை திறந்து நிறுத்துன்னு சொல்லலை, அவருடைய கட்டளைக்கு அடிபணிகிறேன் இல்லையா? யாருக்கும் மனம் கொன்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு டிக்ளரேஷன் வேற இல்லையா? இதெல்லாம் பண்ணதுனால when he was challenged, இந்த ராயல் ஆப்ளிகேஷனை பிரேக் பண்றதுங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ பர்சன் லைக் யுதிஷ்டிரா. என் வாக்கை, என் சொல்லை, நான் எந்த தர்மத்திற்கு கமிட் ஆகியிருக்கேனோ அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு எதை வேணா கொடுப்பேன், எதை வேணா இழக்கிறதுக்கு ரெடி, தர்மத்தை மட்டும் விட மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர். எல்லாரும் அந்த கோர்ட்டில் கேள்வி கேட்டாளா இல்லையா? திரௌபதி கேட்டது மட்டும் இல்லப்பா, திரௌபதி எவ்வளவு தைரியமான பெண்கிறத பார்த்தோம். முடங்கி போகவில்லை, நின்று கேள்வி கேட்டாள் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ திரௌபதி கேள்வி கேட்டா, விதுரர் த்ரூ அவுட் இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு, ஹே ராஜா திருதராஷ்டிரா அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரனுக்கு வார்னிங் வேற கொடுத்தார். எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது தர்மத்திற்கு புறம்பானது என்று எச்சரித்துக் கொண்டிருந்தார் தொடர்ந்து மன்னரிடம். ஆனால் மன்னர் கேட்டாரா? கேட்கவில்லையே. விகர்ணன், துரியோதனனுடைய தம்பி, முதல்ல கூட்டிட்டு வா திரௌபதியன்னு சொல்லும் போது விகர்ணன் தான் இதை சொன்னதே. மன்னர் யுதிஷ்டிரர் அவரையே இழந்த பிறகு இது செய்வதில் இது தவறாச்சே, இது செய்ய முடியாதே அப்படின்னு முதல்ல சொன்னது விகர்ணன் தான் இல்லையா? அதுக்கப்புறம் அதற்கும் அவன் நிந்திக்கப்பட்டான். அந்த மாதிரி அண்ணாக்கு எதிராக பேசினான், அண்ணா துரியோதனனுக்கு எதிராக பேசினான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது திரௌபதி எப்படி தாசியாக கருதப்பட முடியும்? இந்த மாதிரி திரௌபதிக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, அம்மாவோட ஸ்தானத்தில் இருக்கிறவோ அப்படின்னு பேசினவன் விகர்ணன். கர்ணா டோட்டலி அப்போசிங் வியூ. பா, ராட்சசனே தேவலாம், அப்படி ஒரு பர்சன் கர்ணன் இல்லையா? முறையற்ற பேச்சு, டோட்டலி முறையற்ற பேச்சு. இவ்வளவு பேசப்பட்ட பிறகும் சபையில் நடந்து கொண்டிருக்கும் அந்த அதர்மத்தை, ராஜாவின் முன் நடந்து கொண்டிருக்கும் அந்த அதர்மத்தை தடுப்பதற்கோ நிறுத்துவதற்கோ யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? ஒருத்தருக்கு மட்டுமே, அந்த சபை தலைவராகிய ராஜாவுக்கு மட்டுமே இருக்கிறது. ஆலோசகராகிய விதுரரும் திருப்பி திருப்பி என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொன்னார், புத்திமதி சொன்னார். அதுக்கப்புறம் பிரகலாதனினுடைய கதையையும் சொன்னார். ஞாபகம் இருக்கும்? பிரகலாதன் கஷ்யப்ப ரிஷியிடம் சென்று அவனுடைய மகனாகிய விரோச்சனனுக்கும்
அங்கிரசபுத்திரனாகிய சுதன்வாவுக்கும் நடுவில் நடந்த சண்டையை கொண்டு போய் கஷ்யப்பர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அந்த கதையினுடைய சாரம் என்ன, எதுக்காக விதுரர் அதை சொன்னார்? எவன் தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் போகிறானோ அல்லது தவறாக பதிலளிக்கிறானோ அவன் 1000 வருண சுருக்குகளை தன் மீது போட்டுக் கொண்டவனாகிறான், பெரிய பாப்பி ஆகிறான் அப்படிங்கிற விஷயத்தை அங்க விளக்கினார். இருந்தாலும் திருதராஷ்டிரன் கிட்ட எந்த செல்ஃபும் எடுக்கலம்பால, அந்த மாதிரி வந்து ஒண்ணுமே நடக்கவில்லை. இவருடைய பேச்சு எதுவுமே எடுபடவில்லை. ஸோ தட் எபிசோட் ஆஃப் யுதிஷ்டிரர் பிளேயிங் பகடை இல்லையா, ஹஸ்தினாபுர சபையில் நடந்த அந்த பகடை ஆட்டம் அது எதை உணர்த்துகிறது அப்படின்னா, a serious collapse of dharma in the court of the Kurus. குரு சாம்ராஜ்யத்தில் வரலாறு காணாத தர்மத்தினுடைய வீழ்ச்சி, தர்மத்தினுடைய சீரழிவு, தர்மத்தினுடைய சரிவு, தர்ம நெறியின் சிதைவு, தர்ம நெறியின் ஒழுக்கத்தின் முறிவு, தர்மத்தை தமிழ்ல சொல்லணும்னா அறநெறியின் வீழ்ச்சி. இதுதான் நடந்தது திருதராஷ்டிரனுடைய அவையில் ஹஸ்தினாபுரத்தில். அதற்காக குரு வம்சத்தினர் கொடுத்த விலை என்ன? 13வது வருடத்தின் முடிவில் நடந்த தர்ம யுத்தத்தில் மொத்த குலமும் நாசமானது. இதுதான் அவர்கள் கொடுத்த விலை இல்லையா? சரி, இப்போ இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. சரி, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் யுதிஷ்டிரருடைய கதையை பார்த்தோம் தியூத பருவத்தில், அனுத்யூத பருவத்தில். இங்க நலோபாக்கியான பருவத்தில் நளனினுடைய கதையை பார்க்குறோம். வாட் டு ஐ கெட்? வாட் இஸ் மை லேர்னிங்? 5000 வருடம் முன்னாடி நடந்த இந்த கதையை இன்று நான் படித்து எனக்கு இதிலிருந்து என்ன? இந்த 2 எபிசோடையும் சேர்த்து வச்சு படிக்கும்போது ஒருவன் தன்னுடைய சொல்லை காப்பதற்காக அதர்மமான ஒரு செயலை நியாயப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, என்னோட சொல்லை காப்பதற்காக அதர்மமான ஒரு விஷயத்தை நான் நியாயப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது, முடியாது, தீர்மானமாக முடியாது. அதாவது என்னுடைய வாக்கு தவறாமை அடுத்தவர்களினுடைய அதர்மத்தை நியாயப்படுத்த முடியாதோ, எந்த அளவுக்கு என்னுடைய வாக்கு தவறாமை அடுத்தவர்களினுடைய அதர்மத்தை நியாயப்படுத்த முடியாதோ, இந்த சேம் வே அடுத்தவர்களினுடைய வாக்கு தவறாமை நான் செய்யும் அதர்மத்தையும் நியாயப்படுத்த முடியாது. 2 சைடும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு உதாரணம் சொன்னா புரியும். அதாவது நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில உதாரணங்கள் சொன்னா புரியும். ஏன் பையன் பக்கத்தாத்துலேருந்து பக்கத்தாத்து பையன்கிட்ட இருந்து பேப்பர் திருடின்னு வந்துட்டான். எதுக்கு? ஆற்றுல பேப்பர் இல்லை, நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம், A4 ஷீட் பேப்பர் வேணும். அவனுக்கு தெரியாமல் அங்கேருந்து 2 ஷீட்டு உருவின்னு வந்துட்டான். அந்த அத்து பையன் பார்த்துட்டான். எங்கள் ஆற்றுலேருந்து பேப்பர் திருடுறான் அங்கிள். தப்பா ரைட்? அது என்ன யோசிக்கிறீள்? தப்பு தானே. உடனே அப்பா என்ன சொல்றார்? எதுக்கிட்ட அங்கேருந்து பேப்பர் திருடுற? என்கிட்ட சொன்னா நான் தான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துன்னு வருவேணும். அதாவது நான் செய்யற அதர்மத்தை எப்படி நியாயப்படுத்துறதுன்னே பார்க்குற அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல. அகைன் இன்னொரு விஷயம், தொடர்ந்து மகாபாரதத்தில் வலியுறுத்தப்பட்டு வரும் விஷயம், தொடர்ந்து இந்த கதை மட்டுமல்ல, இந்த எபிசோட் மட்டும் இல்லை, நம்ம பல்வேறு இடங்களில் இந்த விஷயத்தை பார்க்கலாம். மகாபாரதம் வலியுறுத்துற விஷயம் என்ன விஷயம் அப்படின்னாக்க, எங்க 2 தர்மங்கள் கிளாஷ் ஆகிறதோ, என்னுடைய 2 தர்மங்கள் எங்க கிளாஷ் ஆகிறதோ, அப்போ 2த்துல ஏதாவது ஒன்னதான் பண்ண முடியும். அப்படின்னா எந்த தர்மத்தை நான் செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை ஈஸியாக இருக்கிறதோ அதை செய்ய வேண்டும். ஜி பிராக்டிக்கலா யோசிங்கோ ஜி. கரெக்டா? கரெக்டா? சில பேர் என்ன ஆமோதிக்க மாட்டேங்கிறேன், சில பேர் எதுவும் சொல்லாம சைலண்டாவே இருக்கேள்.
எனக்கு எது ஈஸியா இருக்கு, ரெண்டுமே என் தர்மம் தானே. எனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நான் பண்றேன். உதாரணத்துக்கு நான் கல்யாணத்துக்கு வந்தேதான் தீரணும் அப்படின்னு ஆத்துல இருக்கிறவா சொல்றா, நான் கேம்புக்கு வந்தேதான் தீரணும்னு ஆச்சாரியாஜி சொல்றார். சொல்லுங்களேன், இப்போ நான் கேம்புக்கு போகாம நான் கல்யாணத்துக்கு போனேன்னா, அதுவும் யாரு, என் ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட பேத்தியோட நாத்தனாரோட ஓர்புடியோட தங்கைக்கு கல்யாணம். ஆனா நாங்கெல்லாம் இப்படி க்ளோஸ் ஜி. என் குருநாதர் சொல்றாரு, க்ளோஸ் என்னன்னா க்ளோஸ் தெரியும்ல அப்படின்பாரு. சரி இருக்கட்டும். ஸோ இப்போ நான் am I committing a crime கல்யாணத்துக்கு போறதுனால? நான் என்ன அதர்மமா ஜி பண்ணேன்? அதர்மமா பண்றேன் நான் அப்படின்னு அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? அவர் என்ன அப்படி சொல்றாரு? அப்போ இல்ல கல்யாணத்தை விட்டுட்டு கேம்புக்கு போனா அது அதர்மமா? அதர்மமா ஏதோ தப்பு மாதிரிதான் ஜி தெரியறது. அப்படியா? இல்ல நான் இது அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ப்ராப்பர் கொஸ்டின் டு தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் வேதாந்தம். இன்னும் வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கல, இன்னும் கேம்புக்குள்ளெல்லாம் வரல அப்படின்னா இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான். அதாவது கல்யாணத்துக்கு போறதோ இல்ல டிபிக்கலி இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் யூஎஸ்ல யாராவது இருப்பாள்ல, உங்க இடத்துல இருக்காளா? நீங்களே யூஎஸ்ல தான் இருந்தீங்களோ? நாட் தட் கண்ட்ரி. ஓகே. ஸோ யூஎஸ்னா எனி ஃபாரின் கண்ட்ரி. ஓகே. ஸோ யாராவது ஒருத்தர் இருப்பா. அப்போ என்னாகும்? அங்கே குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா பேபி சிட்டிங்க்கு நானிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுவும் எப்படி? B1 B2லயே 6 months டர்னில் இந்த சைடு நானி 2 பேர் போவா, அவ வந்த உடனே இந்த சைடு நானி 2 பேர் போவா இல்லையா? அது என்னாகும்? கரெக்டாக ஏதாவது சமாரோப்பு, டெக்ஸ்ட் முடியறது, பிரஸ்தானத்திரையும், கேம்ப்பு, சதுசூத்ரி, என்னமா பிரம்மசூத்திரம், இந்த மாதிரி ஏதாவது வரும். எங்கேயானு மாட்டும், நமக்குன்னு மாட்டோம் இல்லையா? இருக்கிற எல்லா குழந்தையும் கரெக்டாக பிரஸ்தானத்திரையை முடிவச்சு தான் பிறக்கும். எப்படி பிறக்கும்னு தெரியாது. கொஞ்சம் முன்னையோ பின்னையோ பிறந்திருக்கலாம் இல்லையா? இது போராதுன்னு. அதாவது என்ன கஷ்டம்னா, நம்ம வேதாந்தத்துக்கு வர வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இப்படி ஆகிறதே அப்படின்னு இன்னொரு கஷ்டம் வேற இருக்கும். அதுல என்னன்னா, பிருஹதாரண்யக உபனிஷத் படிச்சுட்டேன்னா அந்த மாதிரி இருக்கிறவாள உபனிஷத் தேவானாம் பசுகு அப்படிங்கிறது, சர்வேஷாம் பசுகு அப்படிங்கிறது இன்னுமே கஷ்டம் இல்லையா? இந்த வார்த்தையெல்லாம் அதாவது நம்ம இன்னும் பிருஹதாரண்யகம் படிக்காத வாழ்க்கை சொல்லணும்னா பா புத்திசாலி அப்படின்னு சொல்லுவோம்ல சில இடத்துல, அந்த மாதிரி உபனிஷத் நம்மள சொல்றது. எதுக்கு? சாஸ்திரத்தை விட்டுட்டு நீ இன்னொரு தர்மத்தை சூஸ் பண்ணேனா. தேர்ஃபோர் அப்போ வாட் இஸ் த ரூல்? என்னோட 2 தர்மம் கிளாஷ் ஆகறச்சே நான் எதை சூஸ் பண்ணணும்? தட் வாஸ் வேர் வி வேர் இல்லையா? வாட் இஸ் த ரூல் அப்படின்னா, எது ஹையர் தர்மமோ, எது மேலான தர்மமோ, 2த்துல அது கீழான தர்மம் அப்படி இல்லை. இது ரெண்டுமே முக்கியமான தர்மங்கள் தான். ஆஸ் அ கிராண்ட் பேரண்ட் டெஃபினெட்லி முக்கியமான தர்மம் தான் இல்லைங்களே இல்லையா? ஆஸ் அ ரிலேட்டிவ் அட்டெண்டிங் அ ஃபங்க்ஷன் முக்கியமான தர்மம் தான் இல்லைங்களே இல்லையா? ஆனால் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ சாதகா, எது இன்னும் முக்கியமான தர்மம் அப்படின்னு பார்க்கறச்சு அந்த மாதிரி 2 தர்மங்களில் முக்கியமான தர்மத்தை தேர்ந்தெடு. இது நமக்கு புரியாத விஷயம் இல்லை. அந்த பர்சன் மிலிட்டரி பர்சனா இருந்தா எதை தேர்ந்தெடுப்பார் இல்லையா? நமக்கே தெரியுமே, ஒரு கல்யாணம்னு வந்தா ஆர் ஆத்துல பூஜை அப்படின்னு வந்தா, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனி ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் யாரோ ஆண்களையோ பெண்களையோ குறிப்பிட்டு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஐடியா. அது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபெஸ்டிவல்லையோ இல்ல ஆஃபீஸ், இது 2த்துல கிளாஷ் ஆச்சுன்னா எதை தேர்ந்தெடுப்பார்கள் சொல்லுங்களேன்? எவ்வளோ ஆப்வியஸ் இது. அது மேலானதா கீழானதா நான் கேட்கல. எதை தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஆஃபீஸ். ஆவணி ஆவட்டமா, வரலட்சுமி நோம்பா, இல்ல ஆஃபீஸா அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? எதை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னா ஆஃபீஸ். அவன் என்ன பண்ணுவான் பாவம்? அவன் என்னடி பண்ணுவான் பாவம்? ஆஃபீஸ்
இல்லையா? சரி போட்டோம். அதனால் திஸ் ஒன் திங் யூ ஷுட் ரிமெம்பர். வை ஐ ஷுட் ரிமெம்பர்? பிகாஸ் ஐ எம் ஸ்டடிங் மகாபாரதம். நான் மகாபாரதம் படிக்கிறதுனால ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே வாழ்க்கையில் ஈஸியாலாம் இருக்காது இல்லையா? இன்னும் பார்க்க போகிறோம். நளதமயந்தி கதை முடியலை. அவசியம் பாவி பாவானாம் பிரதீகாரோ பவேத்யதி ததா துக்கைர் ந லிப்யேரன் நளராம யுதிஷ்டிரா. இது ஒரு சுபாஷிதம்.